இந்த கிழங்க இப்பதான் தோல் சீவி வச்சிருக்கிறேன். அதை வேற இன்னும் சுரண்டி கொடுக்கணுமா? என்னைக்கு நான் சுரண்டி விட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. இந்த பிள்ளைங்க கிட்டலாம் ஒரு வேலை வைக்க மாட்டுக்கா. என்கிட்டயே தான் ஏங்க அதை பண்ணிவிடுங்க, ஏங்க இதை பண்ணிவிடுங்கன்னு சொல்லி வேலையை வாங்கிக்கிடுறான். என்னப்பா வேலை விறுவிறுப்பா ஆகுது போலயே? ஆகட்டும் ஆகட்டும், அம்மா வந்து திட்டம் சீக்கிரமா சுரண்டி கொடு, என்னை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அம்மாடி சோனி, அப்பாவுக்கு டைம் ஆச்சு இல்ல, நீ வீட்டுல சும்மா தானடா இருக்க, இந்த வேலையை கொஞ்சம் செய்யலாம்ல அம்மாவுக்கு கூட மாட. என்னையே போட்டு எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டுறா உங்க அம்மாக்காரி. இந்த கிழங்கு சீவன கையை எப்படி வலி எடுத்துக்குது தெரியுமா? நீ கொஞ்ச நேரம் வந்து சீவி கூட. அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு கை ரொம்ப வலி எடுத்துக்கும். நீங்களே பண்ணித்தாங்க, இல்லை நான் போய் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கிள்ளிப்படாத, அப்புறமாட்டிக்கு வந்து அவ காட்டு கத்து கத்துவான். நானே சுரண்டி தாரேன். அந்த சுரண்டத்துக்கு உங்க அம்மா ஒன்று வச்சிருப்பா பாரு, அதை போய் எடுத்துட்டியா? பின்னாடி பாரு, அம்மாவே வந்துட்டாங்க. என்ன வேணுமே கேளு, எடுத்துட்டு வந்து தருவாங்க. ஏங்க என்ன வேணும்? அவ ஒரு காசுக்கு ஆக மாட்டா. அவ இந்தாண்டக்கிறத தூக்கி அந்தாண்ட வைக்க மாட்டா. அவகிட்ட போய் நீங்க வேலை வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா பத்மினி, இந்த பிள்ளை ரொம்ப மோசம் பாத்துக்க. ஒரு வேலை கேட்க மாட்டுக்கா. நானு ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டுமா, இந்த கிழங்க மட்டும் சுரண்டி கொடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னா, நீங்களே சுரண்டுங்கப்பா எனக்கு கையை வலி எடுத்துக்குன்னு சொல்றா. சரி, அதை போய் சுரண்டத உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வாங்குறேன், அதுவும் போக மாட்டுக்கா பாரு. என்ன பழக்கம் பழைய வச்சுக்கிறியே தெரியல. ஆறு நானா? ஆமா, நான் தான் பழக்கம் பழைய விட்டுக்கிறேன். நீங்க தான் ஒண்ணு மிரட்டிப்படக்கூடாது, பிள்ளைங்களை மிரட்டாதுங்கிறது. அப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து தலை மேல ஏறி நின்றுக்கிட்டாளுங்க ரெண்டு பேரும். நீங்க செல்லம் கொடுத்துட்டால ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்கிறாளுங்க. ஏம்மா, நான் காலையில ஏஞ்சா எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த அப்பா என்ன சும்மா சும்மா வேலை வச்சுட்டு தொல்லை பண்றாங்க. நான்லாம் கேட்க மாட்டேன். ஏமா சோனி, எக்ஸசைஸுங்கிறது என்ன? அது வந்து குனிஞ்சு நிமிந்து நல்லா உடம்ப வளைச்சி வேலை பார்க்கறது. அது தூங்கி எந்திரிச்சா ஒரு வாசலை கூட்டலாம், ஒரு சாணி தெளிச்சு கோலம் போடலாம். அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கல நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்ல. அதை விட்டுவிட்டு எக்ஸசைஸ் பண்றேன் அதை பண்றேன்னுட்டு டைம் தானே வேஸ்ட்டு. இப்போ வீட்டில் வேலை செஞ்சா அது நடந்து நடந்து அது ஒரு உடற்பயிற்சி தானே, வாக்கிங்னு சொல்லிவிட்டு திப்புன்னு ஓடுறீங்க. வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சாவே அதே நல்ல உடற்பயிற்சி தான். இதெல்லாம் யாருக்கு தெரியுது? வீணா பணத்தை கொண்டு கட்டி அதுக்கு தனியாக போறீங்க ஜிம்மு கும்முன்னு. என்னம்மா பிளாசப்பியா? சூப்பர் சூப்பர், டக்குன்னு அடிச்சு விட்டப்போ. வேலை செஞ்சா உடம்பு குறையும் தான், நல்ல ஆரோக்கியம் தான். ஆனால் உடம்பு வளைய மாட்டேக்குமா? எக்ஸசைஸ்னா அது தனியாக செய்யறதுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இந்த வேலைன்னா போர் அடிக்கு, அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதான பத்மினி, சோனி குட்டி சொல்ற மாதிரி எவ்வளவு பெரிய கருத்தை சாதாரணமா சொல்லிட்டப்போ. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களாம் இந்த வேலையை ஃபாலோ பண்ணாங்களாவே டெய்லியும் எந்த உடற்பயிற்சிக்கும் போக வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். ஜிம்மு அது இதுன்னு போய் வீணா பணம் கட்டுறத இப்படி வீட்டுல கிடக்கிற வேலையை செஞ்சாவே நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஆனா பத்மினி, எனக்கு ஒரு சந்தேகம் பாத்துக்க. சந்தேகமா? என்ன சந்தேகங்க? அது ஒன்றும் இல்லட்டி, நீயும் இம்புட்டு வேலையும் காலம் காத்தாலும் எந்திரிச்சதுல இருந்து செய்யறதான். ஆனா நீயும் அப்படி ஒல்லி ஆகாம ட்ரம் கணக்கா இருக்க. அப்பா நீ என்னப்பா அம்மாவுக்கு போட்டியா? நீயும் சரியான பிளாசப்பியா பேசிட்டு இருக்கிற. எனக்கு என்னமோ பேச்சு போட்டி நடக்கிற மாதிரி இருக்குதுப்பா இன்னைக்கு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நீ அம்மா கிட்ட நல்ல சமத்தையா வாங்கி கட்டிக்க போற, அது வேணா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏமா சோனி, அப்பா சந்தேகம் கரெக்டு தானே? என்ன பெரிய சந்தேகம், புடலங்க சந்தேகம். அப்படியே நீங்க சும்மா சிக்குன்னு அப்படியே ஒல்லியா இருக்கிறீங்க பாரு, என்ன சொல்ல வந்துட்டாங்க. ட்ரம் கணக்கா இருக்கிறேன் நான், ட்ரம் கணக்கா. நீங்களும் தான் வீட்டுக்கு மேல சின்டெக்ஸ் டேங்க் வச்சுக்கிறமா அந்த மாதிரி இருக்கிறீங்க. எப்பா அம்மா கேக்குறது கரெக்ட் தான், பதில் சொல்லு. நான் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சொல்லிட்டனோ, இவ வேற சாமியாட்டம் ஆடுவாள. இல்லட்டி, அது நான் என்ன கேட்கறேன்னா, நீ எனக்கு நல்ல ருசியா செஞ்சு போடுற. நானும் பெருசா வேலை பார்க்கறது இல்ல, ஆபீஸுக்கு போறேன், அந்த கம்ப்யூட்டர் போட்டியில உட்காந்து எந்திரிச்சு வாரேன், நானும் குண்டு கணக்கா இருக்கிறேன்னு வச்சுக்கிடு. என்னப்பா அப்படியே பல்ட்டி அடிக்கிற? முன்னதான் எல்லா வேலையும் நானே தான் செய்யறேன், உங்க அம்மா உக்காந்துக்கிட்டு என்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப அப்படியே தோசையை திருப்பி போட்டுவிட்டீங்க. சோனி குட்டி, உன்னால என்ன முடியுமோ நீ பண்ணிட்ட. இதுக்கு மேல கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு, அப்பா பாத்துக்கிடுறேன். என்னத்த பாத்துக்கிடுவீங்க? இல்ல என்னத்த பாத்துக்கிடுவீங்கன்னு கேக்குறேன். என்னமோ எல்லா வேலையும் உட்கார வச்சுக்கிட்டு நீங்களே செஞ்சு வைக்கிற மாதிரி இல்ல சொல்லிட்டு இருப்பீங்களாட்டுங்குது. நீங்க தானே தினைக்கும் சோறை வடிச்சு வடிச்சு கொட்டி வைக்கிறீங்க, நான் உட்காந்து தின்னுட்டு இருக்கிறேனா? கண்ணு முழிச்சதுல இருந்து சோப்பான்னு உட்காரத்துக்கு இல்லாம ஓடி ஆடி பம்பர கணக்கா வேலை செஞ்சா என்னமோ இவங்களே நம்மள உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம்
சோறு குழம்புன்னு ஆக்கி வச்சுட்டு போற மாதிரி இல்ல அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுக்கிறீங்க. ஏட்டி நீ சொல்லலனாலும் அதுதானே நேசம். அத்தினியும் எடுத்து கையில கொடுத்தா நீ அப்படியே அடுப்புக்கிட்ட நின்று அந்த எண்ணெயில போட்டு தாளிச்சு விடுறதுக்கு என்னத்த நோவுதுங்கிறேன். அப்புறம் அப்படி இருந்தா எப்படி உடம்பு குறையும் சொல்லு. ஆமாப்பா கரெக்ட். எம்மா அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நீயே எல்லா வேலையும் செய்யு. அப்பதான் நல்ல நீயும் சிக்கன் ஒல்லியா இருப்ப பாத்துக்க. ஆமாட்டி பத்தோ இந்த வேலை நடக்கிற வேலையெல்லாம் என்கிட்டயும் இந்த பிள்ளைங்கிட்டயுமே வாங்கிக்கிற. அப்புறம் உனக்கு எப்படி நீயா வேலை செஞ்சா தானே உனக்கு ஆரோக்கியமா இருக்கும். இந்த கிழங்கு சீவனின்னு வச்சுக்க இப்படி சீவு கைக்கு ஒரு பயிற்சி அந்த வேலையை போட்டு என்கிட்ட வாங்கிக்கிற. அவத்த அடுப்புக்கிட்ட நின்றுக்கிட்டு அந்த எண்ணெயை ஊற்றி கடுவை போட்டு வெங்காயத்தை போட்டு தாளிச்சு அதை அப்புறம் வந்து மூடி வச்சுட்டு உக்காந்துக்கிட வேண்டியது. அதை அப்புறம் அப்பப்ப நானும் மாத்தி நானும் இந்த பிள்ளைங்க போய் கிண்டி விட்டு அப்புறம் இறக்குற பக்கமா போவேன். இது ஒரு வேலையா இல்ல சொல்லு, இது ஒரு வேலையான்னு நீயே சொல்லு. அத்தா அப்பனும் மகனும் இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. இனிமே என்ன ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க சோத்தாக்கி திம்பிங்களோ சாத்த காய்ச்சி முடக்குன்னு குடிப்பீங்களோ என்கிட்ட ஏன் சோறாக்கல சாறு காய்ச்சல் இனிமே கேட்டுப்படாதீங்க. ஏட்டி என்னத்துக்கு இப்ப மூச்சை புடிச்சுக்கிட்டு கத்துற? உண்மையை தானே சொன்னேன். சில நேரம் உண்மை கசக்கத்தான் செய்யும் பத்மினி. எப்ப சும்மா இருப்பா. உண்மை கசக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு நீ பட்டினி போட்டுருவியாட்டங்குது. அதுக்கு இல்லம்மா, நம்ம சொன்னா தானே தெரியும். அவ பாட்டுக்கு சொல்லாம கோவப்படுவான்னு விட அவளுக்கு அவ பண்றது தப்புன்னு தெரிய மாட்டுக்கு. அதுக்கு தான் சொல்றேன். அது இல்லாம அவ நல்லதுக்கு தான் சொல்றேன். யோசிச்சு புரிஞ்சுப்பா. புரிஞ்சது. உங்களுக்கு இத்தனை நாளா ருசி ஆக்கி வச்சது தப்புன்னு நல்லா புரிஞ்சது. இனிமே நீங்களே ஆக்கி தின்னுங்க. அப்பா என்ன வாயி என்ன பேச்சு. பிள்ளைக்கு 2 புத்திமதி சொல்லி வேலை செய்ய சொல்றத விட்டுட்டு எனக்கு 2 பேரும் பாடம் எடுக்கிறாங்க மாத்தி. சரி இனிமே பாத்துக்கிறேன். எப்படி எண்ணெய் ஊத்தி கடுவை போட்டு வெங்காயத்தை போட்டு கிண்டி விடுற வேலை தானே அதை நீங்களே பண்ணிக்கிடுங்க. அந்த வேலையெல்லாம் எனக்கு சும்மா இருக்கிற வேலை தானே அதையும் நீங்களே பாத்துக்கிறீங்க. நான் இனிமே சும்மாவே இருந்துக்கிடுறேன். இவங்க என்னமோ பார்த்தா பல்லு குச்சி கணக்கா ஒல்லியாக்குற மாதிரியும் நல்லா குட்டியான சைஸ் குட்டியான கூட இல்ல நல்லா குட்டி போடுற யான சைஸ்ல இருந்துக்கிட்டு என்ன இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏட்டி கத்தாதடி, அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க முடிச்சுக்கிட போறாங்க. நீ போ. நானு கிழங்கு சுரண்டி எடுத்துட்டு வாரேன். சும்மா சொன்னேன் போ. போறேன் பண்ண இங்கே வாங்க போறேன். எடுத்துட்டு வந்தாலும் நான் செய்ய மாட்டேன். தூக்கி வீசி போடுவேன். நீங்களே தான் செஞ்சுக்கிடணும். எம்பிட்டு வேலை செஞ்சாலும் நன்றி இருக்குதா? சரியான நன்றி கிட்ட குடும்பம் இது. ஏப்பா இன்னைக்கு நீ தான் சமையல் பார்த்துக்க. அம்மா என்ன பண்ணாலும் செய்ய மாட்டாங்க. நீ வாயை கொடுத்து நல்லா மாட்டிக்கிட்ட. சீக்கிரம் சுரண்டி எடுத்துட்டு போய் நீயே வணக்கி விட்டுரு. ஆமா பாத்தியா, இன்னைக்கு இதுதான் சாக்குன்னு ஒரு வேலை தீண்ட மாட்டான். இன்னைக்கு சரி என்ன பண்றது, அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டாச்சும் போறேன். ஏப்பா நீ பேசின பேச்சு அப்படி சும்மா இல்ல. ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு ஏண்டுகிட்டு பேச்சுனா அவ என்ன கத்திவிட்டு போறா. சரி நீ என்ன பண்ற, போய் 2 பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்துரு. தயிரை தாளிச்சு விட்டு இதை பொரியல் செஞ்சு விட்டுறலாம். அவளாம் இன்னைக்கு ஒரு வேலை செய்ய மாட்டான். சரிப்பா நல்லா கொஞ்சம் காரம் போட்டு செய்யுங்க. இல்லைன்னா இந்த கிழங்கு இனிச்சு கிடக்கும். நான் போய் தயிர் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா போயிட்டு சட்னா வா. கொஞ்சம் அந்த வெங்காயத்தை மட்டும் அப்பாவுக்கு நறுக்கி கொடுத்துரு. நானும் மற்ற வேலையில கடன்னு முடிச்சுட்டு நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். சரி. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இப்ப எல்லா வேலையும் என் தலையிலேயே விடிஞ்சு போச்சு. சரி அவளும் பாவம் டெய்லி கடந்து செய்யலாம். ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். இது இத்தோட விட மாட்டான். அப்புறம் சாயங்காலமும் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு போன் அடிப்பாங்க. ஹோட்டல் கடையில வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. ஐயோ தலையெழுத்து. வீடியோ பார்க்குற நண்பர்களே உங்க வீட்லயும் இப்படித்தானு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு நேரம் ஆயிட்டு நான் போய் சமைக்கிறேன்.